என்றும் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்முடைய வக்கு சொத்துக்களை காப்பதற்கு நம்முடைய குடும்பமானாலும் சரி வெளி குடும்பமானாலும் சரி எந்த ஜமாத்துகளானாலும் சரி எப்பொழுது கூட்டாலும் நான் ஓடிய குரலுக்கு ஓடடி வரும் என்றே வாக்கு கொடுத்து நிறைவு செய்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். இங்கே வந்திருக்கக்கூடிய நபர்களில் பாதி பேர் ஜமாத்தினுடைய நிர்வாகிகளாக இருக்கிறீங்க. அதாவது நம்ம தொடர்ந்து ஜமாத் நிர்வாகிகளோடும் வகுப்பாளிகளோடும் இணைந்து தான் நம்ம வக்கு சொத்துக்களை மீட்க முடியும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். வக்குவாரியம் நம்ம தொடர்ந்து அவங்களுக்கு நம்ம அழுத்தம் கொடுத்தது மூலமாகவும், அதாவது அவங்களுக்கு நம்ம எழுதக்கூடிய கோரிக்கை மனுக்கள் மூலமாகவும் அவங்களுக்கு தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். அதன் மூலமாக பல சொத்துக்களை நம்மளும் மீட்டுருக்கிறோம். வக்கு வாரியத்தை தான் நம்ம மீட்டு நம்ம தனியாக கொண்டு போகிறதில்லை. இது அல்லாவோட சொத்து. உன்னுடைய சொத்து ஒரு ஜான் நிலமாக இருந்தாலும் அதை பாதுகாப்பதற்காக உயிர் விட்டாலும் கூட உனக்கு சொத்தம் தருகிறேன் அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்கிறான். அந்த வகையில் இது அல்லாவோட சொத்தை பாதுகாப்பதற்காக நாம் இங்கே எழுதியிருக்கிறோம். அல்லாவோட சொத்தை பாதுகாப்பதன் மூலமாக இறைவன் நமக்காக பல சொர்க்கத்தில் பல நிலைகளில் நம்மளுக்கு நல்ல ஒரு தரஜாக்களை உயர்த்தி தர அனைவருக்காகவும் துவா செய்கிறேன். அதுபோல நம்ம தொடர்ந்து இதில் இந்த வக்கு மீட்பு குழு மூலமாக பல விஷயங்களில் தூத்துக்குடி, அதே மாதிரி சென்னையில் சென்னை சில்க்ஸ், இது மாதிரியான பல வக்கு சொத்துக்களை தொடர்ந்து தனி நபர்களாகவும் வக்கு மீட்பு குழு மூலமாகவும் வக்கு சொத்துக்கள் பாதுகாப்பு கண்காணிப்பு குழு மூலமாக இதில் நமக்கு யாரும் எதிரிகள் அல்ல, எல்லோரும் நமக்கு நண்பர்கள் தான், எல்லோரும் சமமானவர்கள் தான் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம இந்த பணிகளை தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டு போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரியான பல விஷயங்கள்ல இப்போ கிட்டத்தட்ட 45 வருடமாக தூத்துக்குடியில் ஒரு ஜோதி ரைஸ் மில் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் சொத்து, அதை ஒரு தனிநபர் ஆக்கிரமிப்பில் வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 2018 உயர்நீதிமன்றமும் நமக்கான இந்த சொத்து தூத்துக்குடி பெரிய பள்ளிவாசலுக்கு சொந்தமானதுன்னு அறிவித்த பிறகும் கூட மேலும் மேலும் வழக்குகளை போட்டு அதை தாமதப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. அப்போ நம்ம தூத்துக்குடியில் ஒரு சமூக அழுத்தத்தை கொடுக்குற பட்சத்தில் தான் சில இடங்களில் அந்த வக்கு சொத்துக்களை நம்ம மீட்ட முடியும் அப்படிங்கிற நோக்கத்தோடு நம்ம சில